இந்த ரிவிஷன் கொஸ்டின்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி நீங்க கொண்டு வரீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் ரெவென்யூ, சேல்ஸ் ஓவர் ரெவென்யூ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ரெவென்யூ வேரியபிள் காஸ்ட்னாலும் சரி, வேரியபிள் காஸ்ட்னாலும் சரி, வேரியபிள் காஸ்ட்ல தான் ரெவென்யூவே நமக்கு உருவாகுங்க. அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் அவங்க இப்படி கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்னவாக இருக்குங்க? ஆப்ஷன் கண்டிப்பா டைரக்டா நம்ம போட்டுடலாம். அது கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது? சேல்ஸுக்கு வேரியபிள் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்னு வந்தாவே இது எந்த டாபிக் தான் போயிடணுங்க? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் போகணும், இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் தான் போகணும். சேல்ஸ் ஓவர் ரெவென்யூ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்க கூடாதுங்க. அந்த இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது இன்க்ரீஸ் இன் an asset டியூ டு பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்டுங்க. பர்ச்சேஸ் ஆஃப் அசெட், அதாவது இன்க்ரீஸ் இன் அசெட், அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசெட், அசெட்டை வாங்குறோம், பணம் செலவாகுது, அதுதான் நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? பணம் செலவாகுது, அப்போ நீங்க பணத்தை வெளியே அனுப்புனா தான் சொத்து உள்ள வரும். அப்படின்றப்ப இது அப்ளிகேஷன் அப்படின்றத பார்க்கணும். அப்ளிகேஷன். இதே வந்து ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். இதே வந்து இதே வந்து லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தா உங்களுக்கு சோர்ஸுங்க. இது வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து அப்ளிகேஷன், அப்படிதான் பார்க்கணும். அசெட் இன்க்ரீஸ் ஆனா அப்ளிகேஷனுங்க. இதே வந்து லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சோர்ஸுங்க. இதே வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷனாக இருக்கும். அடுத்தது the method of product cost which assign the fixed overhead to work in progress and finished goodsங்க. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு உங்களுக்கு எப்போ வருதோ, அது எப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரா மெட்டீரியல் வந்துருங்க. அதாவது உங்களுடைய பிரைம் காஸ்ட் வரைக்கும் வேரியபிள் காஸ்டாக இருக்கும். உங்களோட காஸ்ட் அக்கௌண்டிங்ல பிரைம் காஸ்ட் வரைக்கும் வேரியபிள் காஸ்டா இருக்குங்க. அதுலயே டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஆல் டைரக்ட் எல்லாமே வேரியபிள் தாங்க. அது எல்லாமே அக்கார்டிங் டு த ப்ரொடக்ஷன் லெவல் படி உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்குங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டே உள்ள ஜாயின்ட் ஆகுங்க. அந்த ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருந்து அது உருவாகிற வரைக்கும், அடுத்தது எண்டு ப்ராசஸ் வரைக்கும். நான் இதுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சுகர் ஃபேக்டரியை மனசுல வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல் அப்படின்றது சுகர் கேனு, அது வந்து உள்ள போயிட்டு கட் ஆகி மொலாசஸ் ஆகி அதுல இருந்து சுகரா கன்வெர்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வரக்கூடிய சர்க்கரை. இந்த எந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ரா மெட்டீரியலை எப்போ வெட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிருங்க. ஃபிக்ஸடு ஓவர் ஹெட் வர ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து நம்ம எப்போ வரைக்குங்க, எண்டு வரைக்கும், இன்வென்ட்ரி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து அசைன் பண்ணிட்டே வரோம். அப்படின்ற காஸ்ட் எதுல இருக்கும் அப்படின்னா இது ரெண்டு விஷயங்கள் தாங்க. மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது ஒன்லி வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். புரியுதுங்களா? மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணும். அதனால அது டைரக்ட் லேபர், அதோட நீங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மட்டும்தான் வேரியபிள் காஸ்ட் பிளஸ் பிக்சடு காஸ்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பிக்சடு காஸ்ட்டை பத்தி இது பேசுறதுனால இந்த இடத்துல நமக்கு அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படின்றத கரெக்ட். இது வந்து டெஃபினிஷனுங்க. அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கினுடைய டெஃபினிஷனுங்க. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் பாருங்க. அதை வந்து நமக்கு இப்படி மாத்தி கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம யோசிக்க வச்சிருங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிக்சடு காஸ்ட் அப்படின்றத நம்மளோட பாயிண்ட்டுங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ல பார்க்குறப்ப அஸ்யூமிங் கரண்ட் ரேஷியோ இஸ் 2ங்க. அடுத்தது ஃபாலோவிங் கேசஸ் வில் பி நோ சேஞ்ச் இன் த ரேஷியோ. எந்த கட்டத்தில் நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுங்கிற ரேஷியோ வந்து எப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கணும்னு பாருங்க. கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி அதுல வந்து மாற்றம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டா இதுல மாற்றம் நடக்குங்க. அதுல மாற்றம் நடக்கும். இப்ப பாருங்க, பேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் லோனுங்க, பேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுல இருந்து நம்ம பே பண்ணுவோங்க? கேஷ் எங்க இருக்கும்? அசெட் சைடுல இருக்குங்க, கரண்ட் அசெட். அதுல இருக்கிற கேஷ் எடுத்துட்டு நம்ம எதை பே பண்ணுவோங்க? லாங் டேர்ம் லைபிலிட்டி சைடுல இருக்கக்கூடிய பாரோ பே பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து அதுக்கு ஆகுதுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? கரண்ட் ரேஷியோ வந்து கரண்ட் அசெட் வந்து குறையுங்க.
அடுத்தது கலெக்டட், கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸுங்க. டெட்டார்ஸ்ல குறைஞ்சு கேஷ்ல வந்து நமக்கு அதிகமாயிக்கும். அப்போ அந்த வேல்யூ வந்து அதுக்குள்ளேயே இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்டை நம்ம வாங்குறோம். அப்போ கேஷை கொடுத்து தான் வாங்குவோம். அப்போ அசெட் ஒன்று உள்ள வருது, கேஷோட அமௌண்ட் வந்து நமக்கு குறையும். அப்போ கேஷில் அமௌண்ட் குறைஞ்சு ஃபிக்ஸ்டு அசெட்ல நமக்கு என்ன ஆயிருங்க, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்தது இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகும், கேஷினுடைய பொசிஷனும் நமக்கு ரைஸ் ஆகும். ரெண்டு பக்கமே நமக்கு ரைஸ் ஆகுங்க. அப்போ இதுல எது வந்து மாறாதது, இந்த இடத்துல நோ சேஞ்ச் அப்படின்றத நம்ம பாக்குறப்போ, நோ சேஞ்ச் அப்படின்றத பாக்குறப்போ கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்றத ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, இது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு மற்ற ரெஸ்ட் ஆஃப் இதுல ஏசிடி இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கரண்ட் அசெட்ல இருக்கு, இன்னொரு எஃபெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டிலயோ வேற இடத்துலயே இருக்கு. அப்ப இதுல எது சொல்லாங்க, பேமெண்ட் வந்து கேஷா தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்க. பேமெண்ட் வந்து நம்ம கேஷா தான் கொடுப்போம். இந்த கேஷ் எதுக்கு போகுங்க, லாங் டேர்முக்கு போகும். அப்போ கேஷோட மதிப்பு குறையுது, அப்போ சேஞ்ச் ஆகும். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், அசெட்டை வாங்குறப்ப கேஷை பே பண்ணுவோம், கேஷ் குறையுது, அதனால அதுவும் சேஞ்ச் ஆகுது. அடுத்தது இஷ்யூ ஆஃப் நியூ ஷேர், புது ஷேரை இஷ்யூ பண்ணா பணம் உள்ள வருது, கேஷோட வேல்யூ ரைஸ் ஆகுங்க, அதனால அதுவும் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட் அப்படின்றதுலயே தான் கேஷும் இருக்கு, டெட்டார்ஸும் இருக்கு. அதனால இதுல குறைஞ்சு அதுல ஏறிடும். அப்போ கரண்ட் அசெட் அப்படின்ற அந்த கேட்டகரியில பெருசா மாற்றமே இருக்காது. அந்த காம்பனன்ட்டுக்கு உள்ளதான் நமக்கு மாறுது அப்படின்றதுனால நோ சேஞ்ச் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து வித்தின், புரியுதுங்களா, இது வந்து நமக்கு வித்தின்ல மாறுது அப்படின்னு அர்த்தங்க. இது வந்து வித்தின்ல மாறுது, மற்ற ரெண்டும் பிட்வீன்ல மாறுது, வெவ்வேறு இடங்களுக்கு மாறுறதுனால அதுல சேஞ்சஸ் இருக்கும், இதுல சேஞ்சஸ் இருக்காது. கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது, கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் கன்வர்ஷன் காஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் லேபர் வரும், டைரக்ட் லேபரும் அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருக்கக்கூடிய காஸ்ட் தான் நம்ம கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். டைரக்ட் லேபருக்கு அப்புறமும் ஃபேக்டரி ஓவர் ஹெட்டுக்கு அப்புறமும் வரக்கூடியதுதான், அதுதான் வந்து நமக்கான கன்வர்ஷன் காஸ்ட். இது வந்து ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினுங்க, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்றது ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரா மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்கு, அப்போ ரா மெட்டீரியல்ல இருந்து பினிஷ்டு ப்ராடக்டா வருது, மெட்டீரியலை வந்து நீங்க எங்கேயுமே எடுத்துக்கூடாது. அப்போ இதுல மெட்டீரியல் வருது, இதை எடுத்துக்கூடாது. அடுத்தது இதுல மெட்டீரியல் வருது, இதை எடுத்துக்கூடாது. அடுத்த பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாதுங்க. அப்போ இதுதான் கரெக்ட், ஃபேக்டரி ஓவர்ஹெட் பிளஸ் டைரக்ட் லேபர். இதுல நேரடி கொஸ்டின். ட்ரெஸரி பில் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம், கவர்மெண்ட் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படின்னு. சிந்தனை வந்து நம்ம ஒருமுகப்படுத்துறப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு நேச்சரே ரெண்டு மார்க்கெட்டு தான், ஒன்று மணி மார்க்கெட்டு, இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட்டு. மூலதன சந்தை, பண சந்தை. ட்ரெஸரி பில்லு பணம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இது மணி மார்க்கெட் அப்படின்னு தான் நம்ம போடணும். ட்ரெஸரி பில் ஆர் ட்ரேடட் இன் மணி மார்க்கெட், கவர்மெண்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட் நமக்கு கிடையாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸரி பில் இஸ் ஏ கவர்மெண்ட் பாண்டுன்னு வேணா நீங்க சொல்லலாம், கவர்மெண்ட் பாண்ட் அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டுங்க. அடுத்தது ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் டேக்ஸ், காம்பவுண்ட் ரேட்டு, டிஸ்கவுண்ட் ரேட்டு. இதுல ரெண்டு விஷயங்கள் நீங்க நல்லா பார்க்கணுங்க. இந்த ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னா காம்பவுண்டை டிக் பண்ணுங்க. பிரசன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, பிரசன்ட் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்க எதை தேர்ந்தெடுங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்றதே தேர்ந்தெடுங்க. அப்போ நம்ம இந்த பிவி வேல்யூ, என்பிவி, நெட் பிரசன்ட் வேல்யூ எல்லாம் போடுறப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், கேஷ் இன்ஃப்ளோ, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றது தான் நமக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது வரும். டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூங்கிறது காம்பவுண்ட் ரேட்டு. இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்றது நமக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட்ல தான் வருங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட், பிரசன்ட் வேல்யூக்கும் ஃபியூச்சர் வேல்யூக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க, பிரசன்ட் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகிட்டே வரும்,
டிக்ரீஸ் ஆயிட்டே வருங்க. அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ ₹1 இன்றைய ₹1 மதிப்பு அடுத்தடுத்த நாட்கள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதாங்க குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்றது தான் அதனுடைய கான்செப்ட். அப்ப பாத்தீங்கன்னா 10% அப்படின்னு எடுக்கிறப்ப 0.909, அடுத்ததா 882, இந்த மாதிரி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அது பிரசன்ட் வேல்யூ. டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லப்படுறது பிரசன்ட் வேல்யூ, காம்பவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லப்படுறது ஃபியூச்சர் வேல்யூ. இதெல்லாம் வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட், கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல வருங்க. அடுத்தது அசம்சன். இந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். ஒற்றுவுல வந்து அசம்சன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. நார்மாலிட்டி, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், லீனியர் ரிலேஷன்ஷிப், ஆல் ஆஃப் தீஸ்ன்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சி தான் கரெக்டுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் இதுக்கு பொருத்தமான வேர்டே கிடையாதுங்க. காரல் பியர்சனுடைய கோஎஃபிஷியன்ட்ல 4 வகையான அசம்சன் சொல்லியிருக்காங்க. அந்த அசம்சன் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க வேணாலும் அந்த இடத்துல கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. காரல் பியர்சனுடைய அசம்சன் அப்படின்னு சொல்ல போறத 4 சொல்லிடுறேன். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். நீங்க கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் பாயிண்ட் நம்பர் 1. 4 பாயிண்ட் தான் இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 XY ரிலேட்டட் பேர்ஸ். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கிறப்போ அந்த அசம்சன் வந்து இருக்காதுங்க. அடுத்தது 3வது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் அவுட்லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது லீனியாரிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. 4வது லீனியாரிட்டி. இந்த 4 விஷயங்கள் வந்து காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்ல அசம்சனாக எடுத்துக்குவாங்க, அனுமானங்களாக எடுத்துக்குவாங்க. இந்த அனுமானங்களுடைய அடிப்படையில தான் காரல் பியர்சனுடைய கார்லேஷனை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டரும் வந்து சிமிலர் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கார்லேஷனே கண்டுபிடிக்க கூடாதுன்றான். அதுதான் வந்து லீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியாரிட்டிங்கிறது 2 ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க கூடாதுங்க. அதுதான் இந்த இடத்துல லீனியர் அப்படின்னு. நார்மாலிட்டியை வந்து நீங்க எதில் இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம போடுவோம். ஹிஸ்டோகிராம் அப்படின்றது முகடு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹிஸ்டோகிராம் போடுவாங்க. அதுல வந்து நார்மாலிட்டியை நீங்க கண்டுபிடிக்கலாங்க. ஹிஸ்டோகிராம்ல கண்டுபிடிக்கிறதா நார்மாலிட்டி. நார்மாலிட்டியை வச்சுதான் நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. அடுத்ததா பி ஆப்ஷனை பாத்தீங்க அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல போறது ரெக்ரிஷன் அனாலிசிஸ்ங்க. இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்துச்சுனாவே ரெக்ரிஷன் அனாலிசிஸ். அது ரெக்ரேஷன் அனாலிசிஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட்டுங்க. நார்மாலிட்டிக்கு ஹிஸ்டோகிராமுங்க. லீனியர் நேச்சர் தான் இதனோட உண்மையான அசம்சன். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட்டுங்க. அடுத்தது liabilities are not taken over by the new company or not transferred to the realization account. Realization account 5 rupees milky per ரெண்டு கொடுத்துரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா liabilities not taken over by the new company are not transferred to the realization account. realization accountக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நாட்டுங்கிறது ஒன்று கொடுத்துருக்குங்க. ஓகே. அடுத்தது a new company need not formed in case of amalgamation. இன் கேஸ்ல அமால்கமேஷன்ல ஒரு புதிய கம்பெனி வந்து ஃபார்ம் செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ். எய்தர் ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ட்ரூங்க. இதுல எது வேலிடான ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் புது கம்பெனி அமால்கமேஷன்ல புது கம்பெனியா ஃபார்ம் செய்யப்படும். எம்ஐ கரெக்டா நாட்டுங்க? புது கம்பெனியா கண்டிப்பா ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபார்ம் A limited B limited go into liquidation to form an AB limited அப்படின்னு நம்ம சொல்லுவோம். AB limited. அப்போ இது வந்து தவறுங்க, கன்ஃபார்மா தவறு. அடுத்தது ஒரு புதிய கம்பெனி வந்து பழைய லிக்விடேட்டட் கம்பெனியினுடைய லைபிலிட்டியை எடுத்துக்கல அப்படின்னா அதை வந்து நீங்க எங்க மாத்தணும் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். இதுதான் கரெக்ட். ஆனா நாட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்க கூடாது அப்படின்னு அர்த்தமா? எடுத்துக்க கூடாது. ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதுங்க? ரியலைசேஷன் அக்கௌண்ட்க்கு எடுக்க கூடாதுங்க சார். அது அந்த கிரெடிட் அந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்க்கே போகணும் சார். எடுத்துக்கோ ஒரு அசெட்ஸ் மட்டும்தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட் காமிக்கணும். எடுத்த வேல்யூ மட்டும்தான் ரியலைசேஷனுக்கு காட்டணும். அதாவது விற்று இருந்த மதிப்பு எதை வந்து அதுதான்
எடுத்து போகாத இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்லயே வச்சு க்ளோஸ் பண்ணணுங்க. எடுத்துக்காததை வந்து லைபிலிட்டிலே வந்து வச்சு க்ளோஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டுங்க. இது வந்து கரெக்ட். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூங்க, ரெண்டாவது ஃபால்ஸுங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டுங்க. அமால்கமேஷன்ல இருக்குப்பா, அது கொஞ்சம் உள்ள சூட்சமா இருக்கு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஏதாவது படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின். அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் 25% ஆஃப் சேல்ஸுங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 10,000, கிராஸ் ப்ராஃபிட். இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான சம் எல்லாம். இதுக்கு என்ன டக்குன்னு ஆன்சர் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? 1/4 on sales or 1/3 on cost. ஐயோ நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயோ அதெல்லாம் மறந்து போச்சு. வேற விதமா இதுக்கு என்ன ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது 100ன்னு வச்சுக்க சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிறத நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேங்க, 100 அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ இது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் 100, ப்ராஃபிட் 25. அப்போ காஸ்ட் எவ்வளவு வருங்க? 75. அப்போ 75%க்கு 10,000 அப்படின்னா 25%க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். 10,000 டிவைடட் பை 75 இன்டு 25ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படிதான் போடணுங்க மேடம். அந்த 1/4 எல்லாம் மறந்துருங்க, எரேஸ் பண்ணிருங்க. உமா மகேஸ்வரன். Okay sir. Okay. In 1993, Government of India set up a committee on disinvestment of public sector enterprises. Who was the chairman of the committee? இதுல பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, எல்எம் சிங்வி. இந்த மேத்தா அப்படின்னு வந்தாவே வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. இது ஜெனரல் கொஸ்டின்ல வரும், ஜிகேல வரும். மேத்தா கமிட்டி அப்படின்னு வந்தாவே பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றதுல 3 டயர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல 3 அடுக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 3 அடுக்கு முறையை கொண்டு வந்தவங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்ட்டா பஞ்சாயத்து ராஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி வந்து இவங்க, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு பண்றதுக்கு அசோக் மேத்தா கமிட்டிங்க. அடுத்தது சிங்வி கமிட்டியும் அதுக்கே தாங்க. இந்த 3மே நீங்க பாத்துக்கலாம். இந்த 3மே, அதாவது பல்வந்த் ராய், அசோக் மேத்தா, சிங்வி, இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா யார பத்தி வருது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈஸியா மேத்தா அப்படின்னு வந்தாவே அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஜிகே கொஸ்டின் தான் அது. பட் இதுல சி ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டி ஆன்சர் வந்து இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ரங்கராஜன் கமிட்டிங்க. ரங்கராஜன் கமிட்டி இந்த ஃபார்மர் கவர்னர் 93 ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். பஞ்சாயத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற இது. 93ல இவரு தான் நமக்கு கமிட்டிங்க. இது வந்து என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து குறைக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னாருங்க. அதனால அவருடைய கமிட்டி சி ரங்கராஜன் அப்படின்ற கமிட்டி. இதுல இதே மாதிரி இந்த ரா அப்படின்னு வர்றதுனால ரகுராம் ராஜன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த கமிட்டி என்ன கமிட்டிங்க? அதாவது பேங்கிங் செக்டார் ரெஃபார்ம்ஸை 2 பேர் தான் பண்ணாங்க. ஒன்னு நரசிம்மம் கமிட்டி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்ட்டா 2வது கமிட்டி வந்து ரகுராம் ராஜன் கமிட்டிங்க. 2 பேர் தான் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். பேங்கிங் செக்டார் ரெஃபார்ம்ஸ்ல 2 பேர் தான். ஒன்னு நரசிம்மம் கமிட்டி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்ட்டா ரகுராம் ராஜன் கமிட்டி. அது ரீசெண்டா, அதனால வந்து இது சொல்லுவாங்க. அதனால பேங்கிங் செக்டார் ரெஃபார்ம்ஸ்னுடைய ஃபாதர் அப்படின்னா அவங்களதான் சொல்லுவாங்க. ரகுராம் ராஜன் தனியா வச்சுக்கணும், ரங்கராஜன் தனியா வச்சுக்கணும். 2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் 2 இயர். கம்பேரிட்டிவ் அப்படின்ற வந்தாவே நமக்கு எதுல வருங்க? ஹரிஜாண்டல் அனாலிசிஸ். இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. அடுத்து இதுல பாருங்க, கரண்ட் ரேஷியோ
4 இதுல 3ங்க. அப்போ இந்த இதுல இருந்து இதை ஒண்ணு கழிச்சு பாருங்க, அவ்வளவுதான். இதுல ஒண்ணு கழிச்சிங்க அப்படின்னா 3ங்க. இந்த 3 நாம என்ன பண்ணா போதும் அப்படின்னா, இந்த 3 இது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிரும். அப்போ 4ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 3 × 12 36,000 அப்படியே நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம். 4ல இருந்து 1 கழிச்சா 3 ஒர்க்கிங் கேபிட்டல் தான் நமக்கு கேட்கறாங்க. அப்படின்றப்போ கரண்ட் லைபிலிட்டி 1 பங்கு. அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா சரியா போச்சுங்க. கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி ஃபார்முலா. கரண்ட் அசெட் 4, கரண்ட் லைபிலிட்டி 1. 1 பங்குக்கு 12,000. அப்போ ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 3ங்க. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிடும் 36,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் டிக்ரீஸ் ஆகிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு கடன் தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கடன் தான். கடனை நம்ம செலுத்துறோம் அப்படின்னா பணம் நம்மளை விட்டு வெளியே போகுங்க. அவுட்ஃப்ளோ. டெப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஆஃப். எதுல வந்து இன்க்ளூட் பண்ணுவோம்? இது ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின்ங்க. பேபேக் பீரியட், ஏஆர்ஆர் மெத்தட், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். இந்த பேபேக்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டா, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அதனோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க லெஸ் பண்ணுவீங்க. பட் இன்க்ளூட் பண்றது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்ட்டா, அது காஸ்ட்லியா இன்க்ளூட் பண்றது பாத்தீங்கன்னா ஏஆர்ஆர் மெத்தட் தான் இதுக்கு கரெக்டான மெத்தட். டெப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் த காஸ்ட், ஏஆர்ஆர் மெத்தட் தான் கரெக்டுங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். பேபேக் பீரியட போட்டுறாதீங்க. இன்க்ளூடட் அப்படின்னாவே கண்டிப்பா ஏஆர்ஆர் மெத்தட் தான். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ்ல வரவே வராதுங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல வரும். சார் நம்பர் அனுப்பிச்சுட்டு பாத்துட்டீங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு பாருங்க, காலையிலேயே அனுப்பிச்சுட்டேன். அடுத்ததுங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுங்க. எது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ல இருக்கும்? சோர்ஸ்னாவே வருமானம். வருமானம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஷேரை இஷ்யூ பண்ணி அசெட்டை வாங்கிட்டோங்க. நல்லா புரியுதுன்னு பாருங்க. இதுல எது சோர்ஸுமே வந்து இருக்குமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஷேரை இஷ்யூ பண்றீங்க, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் ஒண்ணுங்க. ரெண்டாவது இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸுங்க. போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்றீங்க. அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர் இன்டு ஷேர்ஸுங்க. இப்போ நீங்க கம்பேரிசன் தான் பார்க்கணும். லைபிலிட்டி சைடு மட்டுமே ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அதுல சோர்ஸ் வராதுங்க. இப்போ என்ன ஆகும்? போனஸ் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவோம்? நம்மள்ட்ட வந்து ரிசர்வ் இருக்கும், அதை வந்து நம்ம என்னவா மாத்துவோம் அப்படின்னா ஷேரா மாத்துவோங்க. அப்போ இது ரெண்டுமே லைபிலிட்டி சைடுலயே நடக்கும். அடுத்தா பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் அப்படின்றத ஷேரா நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா டிபெஞ்சரும் லைபிலிட்டியில தான் இருக்கும், ஷேருங்கிறது நமக்கு லைபிலிட்டியில தான் இருக்கும். அதனால ரெண்டுமே லைபிலிட்டியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டுலயும் சோர்ஸே வந்து வராதுங்க. அடுத்துதான் இந்த இடத்துல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ இஷ்யூ அப்படின்றப்போ நமக்கு லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பணம் உள்ள வரும், அதனால லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் வரப்போ நமக்கு என்ன ஆகும்? அசெட்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து போத் சைடு நமக்கு எஃபெக்ட்டுங்க. போத் சைடு எஃபெக்ட். எப்படி? லைபிலிட்டி சைடு எஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி அசெட் சைடு எஃபெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுங்க. இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு. இதே வந்து ஃப்ளோ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தானா இதுல ஃப்ளோ கிடையாதுங்க. அதனால பாத்துக்கோங்க, சோர்ஸ்ங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சோர்ஸ் இருக்கு, இது ரெண்டுலயும் சோர்ஸ் கிடையாதுங்க, அதுக்குள்ளேயே மாறிக்குது. அப்போ டோட்டல் லைபிலிட்டி டோட்டல் அசெட்டுங்கிறதுல மாற்றமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் கியரிங் இஸ் ஒன் ஆஃப் த என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கியரிங் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம லிக்விடிட்டி, ஆக்டிவிட்டி ரேஷியோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த லிவரேஜில் மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி வச்சிருப்போங்க. எந்தெந்த லிவரேஜ் அப்படின்றது தெரியாது. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஒன் ஆஃப் த லிவரேஜ் ரேஷியோ அப்படின்றத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதுல ஒரு பார்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் ஒன் பார்ட் வேரியபிளுங்க. அதனால இது செமி வேரியபிள் காஸ்ட். இது அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது செமி வேரியபிள் காஸ்ட்டுங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் அப்படின்னு வந்தாவே வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது மனசுல பதிஞ்சிடணும். ஆப்ரேட்டிங் அப்படின்னு வந்தாவே சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏர்போர்ட் சர்வீசஸ் இது மாதிரி எல்லாம் சொல்றது. எபிட் அப்படின்னு சொல்ல போறது ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல போறது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அதுல நாம கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு பேரு தான்
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு ஆஸ் பர் அவர் கான்ட்ரிபியூஷன் டு த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து ப்ராஃபிட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நீங்க காஸ்ட் அக்கௌண்டிங்ல காஸ்ட் சீட்ல கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மார்ஜினல் காஸ்டிங் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் பிகாஸ் இது வரப்ப மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குதாங்கிறத பார்த்துணும். மார்ஜினல் காஸ்டிங் எதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், வாய்ப்பு செலவுகளை எடுப்பதற்காக சப்போர்ட் பண்ணும். காஸ்ட் அக்கௌண்டிங்ல எந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாதுங்க, இந்த அக்யூரல் கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட் எல்லாம் கிடையாது, கம்பைல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஐஏஎஸ் எல்லாம் இதுல வராதுங்க, காஸ்ட் அக்கௌண்டிங்ல ஐஏஎஸ் எல்லாம் வராது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மார்ஜினல் காஸ்டிங் வந்து ப்ரிஃபர் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல தான் ப்ரிஃபர் பண்ணோம், தென் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எனி நியூமரிக்கல் வேல்யூ கால்குலேட்டட் ஃப்ரம் த சாம்பிள் இஸ் கால்டு. நியூமரிக்கல் வேல்யூ சாம்பிளுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சாம்பிளுக்கு கண்டுபிடிச்சா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாப்புலேஷனுக்கு கண்டுபிடிச்சா பாராமீட்டர். பாப்புலேஷனுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மியூ அப்படின்னு கொடுப்பாங்க, இதுக்கு எக்ஸ் பார் அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்தது when shares are issued to the promoters, promoters கொடுக்கறப்போ இது ஷேர் கேபிட்டல்ங்கிறது எப்பயுமே வந்து கிரெடிட் ஆகத்தான் இருக்கும். அப்போ கட்டாயம் வந்து இது டெபிட்ல வராதுங்க. அப்போ டெபிட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறப்போ ஷேர் கேபிட்டல் கட்டாயம் கிடையாது. குட்வில்லா பிரிலிமெண்டரியா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ பிரிலிமெண்டரி எக்ஸ்பென்சஸ் வேணா நீங்க எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வரலாம். ப்ரொமோட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஷேரை நீங்க எப்பயுமே குட்வில் அக்கௌண்ட்ல தான் வைக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரமோஷன்ல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். குட்வில் அதாவது அவங்களோட சர்வீஸை பாராட்டி அவங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் தோற்றுவிப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய ஷேர்ஸுக்கு வந்து குட்வில் அக்கௌண்ட்ல தான் வைக்கணும், நாட் கோ ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ல வைக்கக்கூடாது, எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் ப்ரிலிமினரியில இருக்கணும். அதாவது ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா தோற்றுவிக்க ஆகக்கூடிய செலவு மட்டும்தான் நீங்க இதுல வைக்கணும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஃபார் ஏ கம்பெனி இஸ் கால்டு. இந்த இடத்துல செப்பரேட் லீகல் என்டிட்டி இதுல கம்பெனில வந்துச்சு அப்படின்னாவே இந்த கார்பரேட் வெயில் அப்படின்றத நமக்கு ஞாபகத்துல வரணும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் லீகல் என்டிட்டி கார்பரேட் வெயில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது அஸ்யூமிங் நோ ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸ் கேரியேஜ் இன்வார்ட். இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற வேலைங்க. இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுங்கிறது எதை பொறுத்ததாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ எல்லாருமே நல்ல ஸ்கோர் அடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து இதுல 20 கொஸ்டின் சாலிடா அடிச்சிருக்கணுங்க. இது ரொம்ப எலிமெண்டரி லெவல் ஆஃப் ஒரு கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தாங்க. எல்லாமே கான்செப்டை அப்படியே எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பிஜிடி எக்ஸாம், கேவிஎஸ் பிஜிடி எக்ஸாம்பிள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 25 கொஸ்டின். அதனுடைய நம்மளுடைய ஒரு டிஸ்கஷனுக்காக இருக்கட்டும் அப்படின்றத நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால இதே மாதிரி அக்கார்டிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். அடுத்தடுத்த ஷெட்யூல் உங்களுக்கு நான் அடுத்தது என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படின்றத அடுத்தது ஃபுல் டெஸ்ட் போக போறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத உங்களோட சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல ஸ்கோர் தான். 19, 21 அப்படின்றதெல்லாம் நல்ல ஸ்கோர் தான் எடுத்திருக்காங்க. ஓகே, எல்லாம் யாருமே ஆவரேஜ் எல்லாம் கிடையாதுங்க. ஆவரேஜ் லெவலில் விட்டு எல்லாமே மேலே தான் இருக்கீங்க. நீங்க மனசளவில் தான் வந்து நான் 30 to 40% இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மினிமம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இதில் தான் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் டு 70%. உங்களால எல்லாத்தாலையும் முடியும். அழகா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட சக்சஸை நீங்க ரீச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் பீயிங் பார்ட்டிசிபேட் வித் அஸ். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல நம்ம சந்திப்போங்க. டெஸ்ட் பிளான் என்னங்கிறத அடுத்தது நான் உங்களுக்கு நாளைக்கு அனௌன்ஸ் பண்றேங்க. ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.
Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார் Thank you, sir. தேங்க்யூ சார்